சொன்ன? குச்சியை வைக்க போனியா? ஆ ஆமா, ஆனா அதுல இந்துவோட புடவை சிக்கி இருக்கிறத நான் கவனிக்கவே இல்லை. நீ கவனிக்கல, ஆனா நான் எல்லாத்தையுமே கவனிச்சேன். எனக்கு 1000 கண்ணு, சுத்தி என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன். ஆ, சரி சரி, நீ போய் பொங்கல் வை. பரிவட்டெல்லாம் வாங்கி கலக்கிட்ட. சூப்பர். உன்ன மாதிரியெல்லாம் வரவே வராது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாம அப்புறம் பேசலாம். ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி நடிச்சிட்டு போனா நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சுத்தி எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்ல ஒரு அரை விட்டேன்னு வச்சுக்கோ, கண்ணும் பழுத்துரும். என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறேன். நான் வேணா கருணா அண்ணாவை கூப்பிட்டு இந்த புவனா இந்து அக்கா சேலையில நெருப்பு போட பார்த்தான்னு சொல்லட்டுமா? ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாத, சொன்னா கேளு. அப்போ திருவிழா முடியற வரைக்கும் என் கண்ணிலேயே படக்கூடாது. வாலை சுருட்டிக்கிட்டு ஓரமா போய் நிக்கணும், புரியுதா? இன்னொரு தடவை இப்படி ஏதாவது பண்ண உன்னை சந்தி சிரிக்க வச்சிருவேன். மரியாதையா போயிரு. மகா எங்க போனா? அது அங்க பாரு, புவனா கூட பேசிட்டு இருக்கா. இவதுக்கு அவ கூட பேசிக்கிட்டு இருக்கா? சரி வா போய் பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துல 3 பேருமே காலி. நாம இப்பவுமே இங்கிருந்து நடிவிடணும், இல்லைன்னா சிக்கலாயிடும். அவன் யாரு? ஏன் ஓடணும்? அவன் தூக்கிட்டு போன பையிலேருந்து என்ன கீழே வந்துச்சு? விறகு கையில் தான் எடுத்துகிட்டு போவாங்க, இவன் எதுக்கு கோணி பையில் எடுத்துகிட்டு போகிறான்? பொங்க வைக்கிற விறகு, அப்போ அதில் தான் ஏதோ அதுக்கு தான் ஓடினானா? மை காட்!
எப்பா குமார்ப்பா அது குமார் எப்படி இங்கே வந்தா ஆச்சரியமா இருக்கு அப்படியே வரைஞ்சிட்டான். ச்சே, இப்போ அவன் மாட்டிக்கிட்டா நமக்கு தான் பிரச்சனை. அட நம்ம நாட்டு வெடி குமார் தான்ப்பா. ஜெயில இருந்து வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டான்ப்பா. ஆமா, இவன் எதுக்கு இங்க பொங்கல் வைக்கிற இடத்துல வெடி வைக்கிறான்? அவன் அது எங்க என்ன ஏதுன்னு இருப்பான்னு விசாரிச்சாதான் தெரியலையேப்பா. தெரியும். வந்திருப்பான் போல. முதல்ல இவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இவனை தூக்குனா எல்லா விஷயமும் தெரியும். இந்த பாருங்க, இது இப்படியெல்லாம் விட முடியாது. யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைக்கிறப்போ இவன் இப்படி பண்ணலாமா? என்னப்பா இதெல்லாம்? இப்படியெல்லாம் ஒருத்தன் பண்ணுவான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனை புடிச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சே ஆகணும்.